ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF ஐ நாடுங்கள். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. என்ன வாழைப்படம் பார்க்கணும் அப்படின்னு என்ன ஒரு தாக்கமா இல்ல என்ன ஒரு நோக்கம்? பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஒரு சமூக தாக்கம், கிராமிய பொருளாதாரம், ஜாதி எல்லாம் கலந்து ஒரு இளைஞன் எப்படி மேலே வந்திருக்கான். அது மாரி செல்வராஜோட வாழ்க்கையிலேயும் ஒரு அங்கமாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு மாரி செல்வராஜ் மேலே பெரிய இந்த பரியேறும் பெருமாளில் வந்து இந்த அடிச்சுட்டு யூரின் போடுவாங்க. ஆமா, அது வாழ்க்கையில் உள்ளபடியே நடந்து போது எனக்கு ஆனால் அந்த ஊண்டாய் மேலே வந்தவங்களை பார்க்கும்போது எனக்கு அவங்க கட்டி பிடிச்சி விட்டு கொண்டு போனது. ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். கலைஞர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்கல்ல, வில்லன்களை காட்டுறாங்களே, அவங்கள கொண்டாடுற ஒரு மனோபாவம். எடுத்துக்காட்டுக்கு மாமன்னன் படத்துல ஃபகத் ஃபாசில் கேரக்டர் கொண்டாடினாங்க நிறைய பேர். அது இருக்கதான சாதிய கட்டுப்பாடு வரைக்கும் நம்மில் பல பேர் வந்து ஒரே நேரத்தில் சனாதனவாதியாகவும் இருக்கும், சமத்துவவாதியாகவும் இருக்கும். உங்களுக்குன்னு வரும்போது நான் வந்து மற்றவங்களோட சமமாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு சமத்துவவாதியாக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்கீங்களை பார்க்கும்போது ஒரு சனாதனவாதியாக இருக்கீங்க. அப்போது இந்த சாதி பெருமிதமும் இருக்க தானே செய்யுது. சாதி அடையாளத்தோடு திரைப்படங்கள் வந்தது இல்லை, பெருமிதத்தை மட்டும் காட்டினாங்கல்ல. அந்த பெருமிதத்தை காட்டும்போது இவங்க வருத்தப்பட்டாங்களா? அது மாதிரி இவங்க நாங்கள் இந்த இழிவில் தான் இருந்தோம், இன்னமும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கோம், இனிமேல் வெளியே வர விரும்புகிறோம், எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும், உங்களுக்கு படிக்கலாம் இருக்கட்டும் சொல்கிறதுக்கு எப்படி பெருமிதத்தை எடுத்தாங்களோ அது மாதிரி சிறுமையை எடுத்து வெளியே சொல்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ ஆதிதிரா வகுப்புக்குள்ளேயே சாதி பெருமை பேசுகிறாங்கல்ல. நான் தான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், எங்கள் அண்ணன் வந்து இப்போ எப்போ பாப்பாவுக்கு மயூரிக்கு 20 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டார். பாருங்க அண்ணன், ஆதிதிராவிட சமூகம் தான், அவங்க அப்பா அம்மாலாம் நல்லவங்க, கொஞ்சம் ஏழ்மைன்னாரு. ஏழ்மையெல்லாம் விட்டுரு, ஏழ்மை உங்களுக்கு தடையே இல்லை, முடிஞ்சால் அருந்ததில் ஒரு மாப்பிள்ளை பாருங்கள். நீங்கள் வந்து பிராமணர்கள் எதுக்கும் சமத்து பேசுவீங்க, உயர்ந்த ஜாதிக்கும் சமத்து பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே வரும்போது அப்பா நான் அவனோட பெரிய ஆள். அப்போது அந்த இடத்துல நீங்கள் சனாதனம் வாண்டி. மாரி செல்வர் சார் நீங்களா கேட்டீங்களா இல்லை அவங்கள கூப்பிட்டாங்களா வாழைப்படம் பார்க்க? இல்லை, மாரி செல்வராஜ் என்கிட்ட பாப்பா பேசுவார், என்டி பேசுவார். பாருங்க, அவரு சில நேரத்தில் முரண்படுவார். அவரு என்ன வாழைப்படம் பார்க்கணும் அப்படின்னு என்ன ஒரு தாக்கமா இல்ல என்ன ஒரு நோக்கம்? பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஒரு சமூக தாக்கம், அதாவது கிராமிய பொருளாதாரம், ஜாதி எல்லாம் கலந்து ஒரு இளைஞன் எப்படி மேலே வந்திருக்கான். அது மாரி செல்வராஜோட வாழ்க்கையிலேயும் ஒரு அங்கமாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு மாரி செல்வராஜ் மேலே பெரிய, அதாவது இந்த பரியேறும் பெருமாளில் வந்து இந்த அடிச்சுட்டு யூரின் போடுவாங்க. ஆமா, அது வாழ்க்கையில் உள்ளபடியே நடந்து போது எனக்கு வந்து பயங்கரமாக சொல்லணும்னா, நான் ஒன்றும் எல்லாரும் எங்கள் சொந்த கிராமத்திலே பார்க்குறாங்க. நான் வந்து பெரிய தீண்டாமை எதிர்கொண்டவன் அல்ல. எங்கள் குடும்பம் அது எங்கள் தாத்தாவோட முடிஞ்சு போச்சு. வசதி வாய்ப்பு, படித்தவர்கள், MP அப்படின்னு ஒரு மற்ற சாதிக்காரர்களும் மதிக்கக்கூடிய அளவில் தான் எனக்கு இருந்துச்சே தவிர நான் நேராக ஊண்டாகலை. ஆனால் அந்த ஊண்டாய் மேலே வந்தவங்களை பார்க்கும்போது எனக்கு அவங்க கட்டி பிடிச்சி விட்டு கொண்டு போனது. ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். கலைஞர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஏதோ ஒருத்தர் பேசும்போது ஒரு பேர் சொல்ல விரும்பலை, ஒரு 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 மூத்த அமைச்சரை ஷோல்டரை தட்டி சும்மா கிறுக்குத்தனமாக பேசானான்ட்டேன். நான் பேர் சொல்ல விரும்பல. தலைவர் பார்த்துட்டார், ஒன்றும் சொல்லல. சாயங்காலம் கூப்பிட்டார், ஏப்பா ஒன்றும் கோச்சிக்கலையே உங்க மேலே. அப்போ சொன்னார், அது சரியா தப்போ கலைஞர் மாதிரி படிக்க முடியாது. அம்பேத்கர் புத்தகம் நீ படிச்சிருப்பேன். அவர் சொன்னார், நுகத்தடி உணர்வுன்னு அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார் தெரியுமான்னார். உள்ளபடி நான் படிக்கல, நான் படித்தது மாதிரி ஞாபகம்ட்டேன். போய் பார்த்தா புல் அண்ட் யோக்குன்னு சொல்லுவார் அவர். ஒரு நீங்கள் கிராமத்துக்காரர் தானே, வண்டியை தூக்குனீங்கன்னு வச்ச நுகத்தை மாடு தானே போய் தலையை கொடுக்கும். ஆமாம், அது இயல்பாக வந்துடும். ஆமாம், அது மாட்டுக்கு எவ்வளோ பெரிய பலம், மாடு எவ்வளோ பெரிய மிருகம். ஆனால் உன் பழக்கப்படுத்தி அதுக்கு தவிடு புண்ணாக்கு போட்டு தூக்குன உடனே தானாக போய் உள்ள விழுவும், வண்டி பூட்டிக்கும். அதான். ஆமாம், இந்த மனநிலையை அம்பேத்கர் இங்கே சொல்லியிருக்காரு. அது இங்கிலீஷில் இல்லை, மராட்டியில் வந்து இவர் எப்பயோ படிச்சிருக்காரு. இந்த சாதிய மனநிலை வந்து யோக்கன் புல் சைக்காலஜின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமான்னாரு. ஏன்னா அம்பேத்கர் நான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன், இவர் அதெல்லாம் தாண்டி அப்போ தான் சொன்னார், இந்த சாதிய வன்மங்கிறது நானே தாழ்ந்த சாதி தான், நமக்கெல்லாம் எதுக்கு கோயிலுக்குள்ளே போகணும், நமக்கு எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், அவங்க பெரிய ஜாதி தானே அப்படிங்கிற மனோபாவத்தை விதைத்தது தான் இந்த இந்து மதம், இந்த ஜாதியெல்லாம். அந்த தாழ்வு மனப்பான்மை பல பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒன்றுட்டு கொஞ்சம் கூட இல்லை சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஊன்றி பார்த்துருக்காரு பாருங்க. வாழை படம் பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நிறைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது
அடிப்பட்ட மக்கள், இப்போ பறவை கிடக்கிற மக்களை பற்றியான திரைப்படங்கள் நிறைய வரதை பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள், பாரஞ்சித் அவர்கள்லாம் அந்த கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சவங்க, பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்கல்ல, வில்லன்களை காட்டுறாங்களே, அவங்கள கொண்டாடுற ஒரு மனோபாவம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நிறைய பார்க்க முடியுது தமிழ் சினிமாவில், ரசிகர்கள் அப்படிங்கிறது. அது இருக்கத்தானே சாதியை கட்டுப்பாடு வரைக்கும். அதாவது நம்ம வேற மாதிரி சொல்லட்டுமா, நம்மில் பல பேர், நம்ம சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நம்மில் பல பேர் வந்து ஒரே நேரத்தில் சனாதனவாதியாகவும் இருக்கும், சமத்துவவாதியாகவும் இருக்கும். அதாவது உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்குன்னு வரும்போது நான் வந்து மற்றவங்களோட சமமாக இருக்கணும், அப்போ நீங்கள் வந்து ஒரு சமத்துவவாதியாக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு சனாதனவாதியாக இருக்கீங்க. அப்போது இந்த சாதி பெருமிதமும் இருக்க தானே செய்யுது. உங்களை அறியாமல் சாதி பெருமிதம் இருக்க தான் செய்யுது. இந்த சாதி பெருமிதத்தை கொண்டாடணும்ல, நான் பேர் சொல்ல விரும்பல, சாதி பெருமிதத்தை, சாதி அடையாளத்தோடு திரைப்படங்கள் வந்தது இல்லை. இந்த சாதினா வண்டி வச்சிருப்பாரு, வாகனம் வச்சிருப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, மற்ற சாதியெல்லாம் அடியாளம் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்லலை. அப்படின்னு எனக்கு சொல்லலை, பெருமிதத்தை மட்டும் காட்டினாங்கல்ல. அந்த பெருமிதத்தை காட்டும்போது இவங்க வருத்தப்பட்டாங்களா? இல்லை. இதுதான் சமூகம்னு காட்ட விரும்புறீங்களா, இந்த சாதிய உயர்வு தான் காட்ட விரும்புறீங்களா அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல. அது மாதிரி இவங்க நாங்கள் இந்த இழிவுல தான் இருந்தோம், இன்னமும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கோம், இனிமேல் வெளியே வர விரும்புகிறோம். இது 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 வந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும், உங்களுக்கு படிக்கலாக இருக்கட்டும் சொல்கிறதுக்கு எப்படி பெருமிதத்தை எடுத்தாங்களோ அது மாதிரி சிறுமையை எடுத்து வெளியே சொல்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனால் அது நீங்கள் வந்து நாங்கள் பரவாயில்ல, படம் ஓடிட்டு தான் இருக்குது படம், நீங்கள் அந்த நிராகரிச்சு தானே முக்கியம். அதனால் நீங்கள் பெருமிதத்தை பேசும்போது அமைதியாக இருந்த ஒரு மக்கள் திரள் இந்த சிறுமையை சொல்லும்போது அதை தங்களை குத்தி காட்டுற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மனநிலைப்பு மாறணும். எடுத்துக்காட்டுக்கு மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் கொண்டாடினாங்க நிறைய பேர், போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு இது எங்காளு உங்காளு அப்படின்னு. இவை இருக்கத்தானே செய்யும். சாதி பெருமிதம் நமக்குள்ள இருக்கிறது தானே. சாதி நம்மள அறியாமையே இப்போ நீ ஆதிதிரா வகுப்புக்குள்ளேயே சாதி பெருமிதம் பேசுகிறாங்கல்ல. நான் தான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், எங்கள் அண்ணன் வந்து இப்போ எப்போ பாப்பாவுக்கு மயூரிக்கு 25 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டார். பாருங்க அண்ணன், நான் ஒரு படிச்சிருக்கான், நல்ல பையன், ஆதிதிராவிட சமூகம் தான், அவங்க அப்பா அம்மாலாம் நல்லவங்க, கொஞ்சம் ஏழ்மைன்னாரு. ஏழ்மையெல்லாம் விட்டுரு, ஏழ்மை ஒரு தடையே இல்லை. நான் வந்து இப்போ அம்பேத்கர் வந்து யூனிவர்சல் பிரதர் கூடனார், யூனிவர்சல் பிரதர் கூடனார். அறிவும் மானமும் மனிதருக்கு அழகுனார் பெரியார். மானுட சமுத்திரம் நான் என்று கூறினார் பாரதிதாசன். முடிஞ்சால் அருந்ததில் ஒரு மாப்பிள்ளை பாருங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். வெள்ளைக்காரனும் மனுஷன்தான், அருந்ததிலும் மனுஷன்தான். அந்த புரிதல் இருக்கிறவன் தான் பெரியாரிஸ்ட்டு. என் ஜாதி கீழே இருக்கிறவங்களாம் கெட்டவன், இழிவானவன், என்னை மட்டும் மேலே இருக்கவங்களாம் நல்லா வச்சுக்கணும்னா அந்த மனோபாவம் இருக்குல்ல. அப்போ நானே பாதி சனாதனவாதி, எனக்கு கீழே இருக்கும்போது, மேலே இருக்கும்போது மட்டும் சமத்துவம் வேணும். அந்த எப்படி நான் பார்க்குறேன். அப்போ ஒரே நேரத்தில் சனாதனவாதியாகவும் சமத்துவவாதியாகவும் இருக்கின்ற அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த நுட்பத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. இதை நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க முடியாது. பொது வாழ்க்கையில வந்து வெளியில தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படி இருப்பாங்க. அதான் சொல்றேன், சமத்துவம்னு பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது பேசுவாங்க. எப்பன்னா நீங்க வந்து பிராமணர்கள் எதுக்கும் சமத்துவம் பேசுவீங்க, உயர்ந்த ஜாதிக்கும் சமத்துவம் பேசுவீங்க. ஆனா உங்களுக்கு கீழே வரும்போது அப்பா நான் அவனோட பெரிய ஆள், அப்போ அந்த இடத்துல நீங்க சனாதனவாதி. அப்போ அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். சாதி எப்படி இருக்குன்னா இது ஒரு படிநிலை, அடுக்குகள் இருக்கு. அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், மேலே போக 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 மதிப்பு ஏறும். அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட், கீழே போக போக இழிவு. அப்போ இந்த அடுக்கு இருக்குல்ல, மேலே போக ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, கண்டெம்ட் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுது. அப்போ எனக்கு கீழே வரும்போது ஆமாம் எனக்கு கீழே 2 பேர் இருக்கிறது எனக்கு பிடிக்குது, அப்போ நான் சனாதனவாதி. எனக்கு மேலே இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் அவனோட நான் சமம். அப்போ எனக்கு மேலே இருக்கவன்ட்டு நான் சமத்துவத்தை எதிர்பார்க்குறேன், தனக்கு கீழே இருக்கவன்ட்டு நான் சனாதனவாதியாக இருக்கேன். அப்போ ஒரே ஆள், ராஜா ஒரு ஆள் தான், ஆனால் எனக்கு கீழே இருக்கிறதா சொல்கிற ஒரு சமூகத்தை நான் வந்து சனாதனவாதியாகவும், என் மேலே இருக்கிறவங்க நான் புரட்சி பண்ணுவேன், ஜாதியை உடப்பேன், அவனுக்கு அப்படின்னா இந்த போலித்தனத்தை தான் அதெல்லாம் வெளிப்படுத்துது. மாரி செல்வராஜ் சார் நீங்களா கேட்டீங்களா இல்லை அவங்கள கூப்பிட்டாங்களா வாழைப்படம் பார்க்க சார்? இல்லை, மாரி செல்வராஜ் என்கிட்ட பாப்பா பேசுவார், என்கிட்டையும் பேசுவார். திரைப்பட உரையாடலாக இருக்குமா எப்படி? இந்த படம் பார்த்தோம் நல்லா இருக்கீங்களா, இந்த தீம் நல்லா இருக்கும் பாரு, இல்லைன்னா வேறு ஏதாவது புத்தகம் கேட்பா, நான் புத்தகம் கொடுப்பேன், அவர் படிப்பார். அவரும் ஒரு அறிவுஜீவியாக வந்துட்டு இருக்காரு. பாரஞ்சித் ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கேன், பேசினது பேசியிருக்கேன், சந்திச்சிருக்கேன், வந்திருக்காரு. அவருடைய சகோதரருக்கு ஏதோ ஒரு சிபாரிசுக்காக வந்தார். அவர் சில நேரத்தில் முரண்படுவார், அவர் வாதம் அவருக்கு.
ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-ஐ நாடுங்கள். பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக்.